மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ரவுண்டிங் ஆஃப் அதில் தியரி மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போலாம் நவடேஸ் வி ஹவ் யூஸ் கால்குலேட்டர்லாம் ஒரு கால்குலேஷன் பண்ணால் டிஜிட் பாயிண்ட்டுக்கு அப்புறம்லாம் நிறையா வரும். ஆனால் அவ்வளோலாம் நிறையாலாம் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, கச்சிதமாக தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ரைட். இப்போ லைட்டோட ஸ்பீடே எவ்வளவு? சிஸ் ஈக்குவல் டு 2.9 சம்திங் 88 என்னமோ வரும். ஆனால் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? 3 × 10⁸ யூஸ் பண்ணுறோம். அது மாதிரி பார்த்துங்க. சரி, ரவுண்டிங் ஆஃபில் பாருங்கள், நிறைய புக்கில் உள்ளது தான். நிறைய எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ்லாம் போட்டு பார்த்தா தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, இப்போ 18.35 அப் டு 3 டிஜிட் வரைக்கும் இந்த ப்ராக்கெட்டில் போடுறது எத்தனை டிஜிட்னு கேட்குறாங்க. ரைட், அது வரைக்கும் பண்ணுங்கள். சரி, அப்போ என்னது? இதை மட்டும்தான் நான் பார்ப்பேன். பார்த்துட்டு என்ன கொஸ்டின் ரவுண்டிங் ஆஃப் பண்ணுவேன். நீ 3 டிஜிட் கேட்டிருக்கப்பா, நான் 3 டிஜிட் பார்த்துட்டேன். இது என்னது? ஆட் நம்பர். ஆட் நம்பர் பக்கத்தில் என்ன இருக்குது? 5 இருக்குது. ஆட் நம்பருக்கு பக்கத்தில் 5 இருந்துட்டாலே இதை ஒன்று கூட்டி ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம். அப்போ 18.4. நெக்ஸ்ட்டு 19.45 அப் டு 3 சிக்னிஃபிகன்ட் 3. அப்போ 3 பார்த்தாச்சு. இது என்னது? 4. பக்கத்தில் என்ன இருக்குது? 5 பண்ணக்கூடாது. ஏன்னா ஆடு நம்பருக்கு பிரச்சனை கிடையாது, ஈவன் நம்பர் மட்டும். இது மட்டும் கொஞ்சம் முக்கியமாக பார்த்துங்க. ஈவன் நம்பருக்கு பக்கத்தில் 5 இருந்தால் ரவுண்ட் ஆஃப் பண்ண முடியாது. 5 விட அதிகமாக இருக்கணும். 5 விட அதிகமானா 6 அவ்வளோலாம் தேவையில்ல. 5 1 இருந்தால் கூட ஓகே தான். ஓகேங்களா? அப்போ 5 தான் இருக்குது. அப்போ 19.4 அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இது என்ன சொல்கிறீங்க? 4 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். இது என்னது? 4 5 பக்கத்தில் என்ன இருக்குது? 4னால் இதோட கோடு போட்டுங்க. 1 2 3 4. இது என்ன இருக்குது? 5 ஆட் நம்பர். ஆட் நம்பருக்கு பக்கத்தில் 5 இருந்தாலே ஓகே தான். ஈவன் நம்பருக்கு தான் பிரச்சனை. அப்போ என்ன வரும்? அப்போ இதை 6 எழுதிக்கலாம். 101.6. அடுத்தது இது என்ன பண்ணுறாங்க? 3 இதாக பண்ண சொல்கிறாங்க. அப்போ 3. அப்போ இதெல்லாம் நம்பர் தானே இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? 5 விட அந்த மாதிரி பாயிண்ட்லேயே இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்? 2 4 8 இதெல்லாம் கிடையாது. சிக்னிஃபிகன்ட் ஃபிகரில் இதெல்லாம் வராதில்ல, லாஸ்ட்டில் 0 புள்ளிலாம் வராதில்ல. அப்போ 3 டிஜிட். ரைட். இது என்ன சொல்கிறாங்க? 3. நல்லா பாருங்கள், ஃபஸ்ட்டு கோடு போட்டுங்க. எத்தனை டிஜிட்னா 3 போட்டுங்க. இது என்னது? ஈவன் நம்பர். நல்லா முக்கியமாக பார்த்துங்க, இது ஈவன் நம்பரு. ஈவன் நம்பர் பக்கத்தில் 5 இருக்கா? 5 3 இருக்கா? 5 3. நல்லா இங்கே பாருங்கள், இங்கே ஈவன் நம்பரு, இங்கே 5 தான் இருந்தது, ஆனால் ரவுண்ட் ஆஃப் பண்ணல. ஆனால் இங்கே என்ன இருக்குது? 5 3 இருக்குது. ஓகேங்களா? இப்போ 5 வந்து 5 3 விட அதிகம் தானே. அப்போ வந்து சாரி, 5 விட 5 3 அதிகம். அப்போ 6 என்ன பண்ணலாம்? ரவுண்ட் ஆஃப் பண்ணிடலாம். அப்போ 12.7. நல்லா பார்த்துங்க, ஈவன் நம்பராக இருந்தால் பக்கத்தில் 5 விட அதிகமாக இருக்கணும்னா 6 இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. 5 1ன்னு வந்துட்டாலே 5 விட அதிகம் தானே. அது மாதிரி பார்த்துக்கலாம், ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து இந்த டேபிளேஷனில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குங்களா, அதில் உள்ள சம். இது என்னது? 7.32 7.3. ஓகேங்களா? ஏன்னா இது வந்து பக்கத்தில் ஆடு நம்பராக இருந்தாலும் பக்கத்தில் 5 இல்லை. 5 இருந்தால் தானே ரவுண்ட் பண்ண முடியும். இது என்னது? ஆடு நம்பரு, பக்கத்தில் 5 இல்லை. 8.9. இது என்ன இருக்குது? ஈவன் நம்பரு, ஆனால் பக்கத்தில் என்ன இருக்குது? 5 விட 5 1 கூட இல்லை, 6 இருக்குது. அப்போ ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம். 17.3. நெக்ஸ்ட் இது என்ன பண்ணுறாங்க? ஈவன் நம்பர். ஈவன் நம்பர் பக்கத்தில் என்ன இருக்குது? 5க்கு மேலே இருக்குது. அப்போ 11.9. அப்புறம் இங்கே என்ன இருக்குது? 7.3. அப்போ என்ன பக்கத்தில் 5 2 இருக்குது. அப்போ 7.4. ரைட். 3 பக்கத்தில் பாருங்கள், 5ல் 5 2 இருக்குது. ரைட். அடுத்து 18.159. இது எப்படிலாம்? 18.1, இங்கே பக்கத்தில் என்ன இருக்குது? 59 இருக்குது. அப்போ 18.2. இது 3.45. இது ஈவன் நம்பரா? ஈவன் நம்பர் பக்கத்தில் என்ன இருந்தால் ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம்? 5 விட கூட இருக்கணும், அட்லீஸ்ட் 5 1 கூட இருக்கணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது? 5 தான் இருக்குது. அப்போ ரவுண்ட் ஆஃப் பண்ண முடியாது. 3.4. அதே மாதிரி 5 0 5 1 வரணும். 5 0, அப்போ இது ஒரே கண்டிஷன் தானே. அப்போ 8.2. ஓகேங்களா? அதே மாதிரி இது எவ்வளவு? இது ஆட் நம்பர், பக்கத்தில் 5 இருக்குது, அதனால் 3.4 ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 0.350. அப்போ என்ன பண்ணலாம்? இதுவும் 8.4. ஏன்னா ஆட் நம்பர் பக்கத்தில் 5 இருந்தாலே போதும். ஓகேங்களா? அப்போ ஈவன் நம்பர் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கு. இந்த மாதிரி சம்பளம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ, வாழ்க வளமுடன்.